கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. எதுக்கு? நான் ராஜா, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் இதை பிடிச்சிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், நான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன். இனி என் கர்த்தர் வேண்டாம், இனி என் கர்த்தர் பிரசன்னம் வேண்டாம், இனி சபை வேண்டாம், இன்னைக்கு எந்த ஒரு அட்வைஸும் வேண்டாம், எந்த கவுன்சிலரும் வேண்டாம், எந்த பாஸ்டரும் வேண்டாம். இல்லை, அப்படி சொல்லல. அவரு எப்பவுமே கர்த்தரை முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தார். நான் ராஜா ஆயிட்டேன் இப்படி நடந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நல்ல கீழே தள்ளி விட்டுருப்பாரு. ஏன்னா ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். ஆனால் அதுக்காக அவர் பண்ணலை, தள்ளி விட்டுருவாரான்னு பண்ணலை. உள்ளத்திலிருந்து என்னை உயர்த்தினது கர்த்தர் தான், கர்த்தரை எப்போவுமே நான் உயர்த்திக்கிட்டு இருப்பேன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னை உயர்த்தினது கர்த்தர், கர்த்தரை எப்பொழுதும் நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். என்னை ராஜாவாக்கினது கர்த்தர், எனக்கு மேன்மை கொடுத்தது கர்த்தர், என்னை மகிமைப்படுத்தினது கர்த்தர், என்னை கனப்படுத்தினது கர்த்தர். மீண்டுமாய் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு கனத்தை செலுத்தவே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் பெரியது, அவர் தயவு பெரியது, அவர் சத்தியம் மேலானது. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்.